இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பு உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மை படைத்த கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான மணித்துளிகளை கொடுத்திருக்கிறார். அதனை நாம் பயனுள்ள விதத்தில் செலவழிக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் அதிகம் பேசி நமது நேரத்தை செலவழிக்கிறோம். அதிகம் பேசும்போது அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற மன உறுதி குறைய வாய்ப்புகள் உள்ளன. அது மட்டுமல்லாது நமது சக்தியின் அளவும் குறைகிறது. நாம் பெற்றுக்கொள்ளும் சக்தியை வீணாக பேசுவதிலேயே செலவிட்டு விடுவதால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சக்தியை நாம் இழக்கிறோம். எனவே அதிகம் பேசுவதால் நாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் அதிகம் பேசுவதை தவிர்த்து வாழ்வோம். தவளை தன் வாயால் கெடும் என்பார்கள். எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பிறரை பற்றி அவதூறாக பேசுவது வீணான பிரச்சனைக்கு வழியாய் அமைந்துவிடும். அதேபோல தேவையில்லாத நேரங்களில் பேசி நமது நன்மதிப்பை நாமே கெடுத்துக் கொள்வதை தவிர்ப்போம். நாம் எந்த அளவிற்கு பேச்சை குறைக்கின்றோமோ அந்த அளவிற்கு சிந்தனையை பலப்படுத்துகிறோம். அதிக பேச்சு வாழ்நாளை குறைப்பதோடு நமக்கு பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. உலகில் அமைதியாக இருந்து சிந்தனையை அதிகப்படுத்தியவர்கள்தான் சாதனைகளை செய்கின்றனர். முடியாது என்னும் வார்த்தை என் அகராதியில் இல்லை என்றான் நெப்போலியன். ஆனால் இன்று நாம் அதிகம் பயன்படுத்தும் வார்த்தை சும்மா. எதற்கெடுத்தாலும் சும்மா இருக்கும் மனிதர்கள் இருக்கும் வரை அதிகம் பேசி அனைத்தையும் வீணடிக்கும் வெட்டி மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே நம் வாழ்க்கையில் சும்மா இருப்பதை தவிர்த்து பயனுள்ள காரியங்களை செய்வதில் நமது நேரத்தை செலவிடுவோம். கனிவான ஒரு சொல் கடுமையான பாதையையும் செப்பனிடும். மகிழ்ச்சியான ஒரு சொல் அந்த நாளையே வெளிச்சமாக்கிவிடும். நேரத்திற்கு உகந்த ஒரு சொல் இறுக்கத்தை தளர்த்திடும். அன்பான ஒரு சொல் காயத்தை ஆற்றிவிடும். ஒரே ஒரு சொல்லால் மற்றவர்களின் வாழ்வு மாறுகிற அளவுக்கு படைப்பாற்றல் சூத்திரம் அச்சொல்லுக்குள் அடங்கியுள்ளது. இயந்திரங்களின் உந்து சக்தியை விட சொற்களின் உந்து சக்தி மிக மிக வேகமானது. புனித ஆசிர்வாதப்பரின் சொற்கள் புனித கொலாஸ்திகாவிற்கு ஆன்மீக உயிர் தந்தது. நம்முடைய சொற்கள் பிறருடைய இதயத்தில் விதையாக விழட்டும். நல் வார்த்தைகள் இவ்வுலகை ஆட்சி செய்யட்டும். தேவையுள்ள இடங்களில் நாம் பேசுவோம். தேவையில்லாத இடங்களில் பேசுவதை முற்றிலும் தவிர்ப்போம். அதுதான் நமக்கும் நல்லது, நம்முடன் வாழும் மற்றவர்களுக்கும் நல்லது என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவரின் மனதை பாதிக்காதவாறு பார்த்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அதிகமாக பேசி நமது நேரத்தை வீணடித்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள். பரிந்து பேசுங்கள். நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை
குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வென்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும்.
நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் முடங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும்.
ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 139. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 13 முதல் 15 வரை. இரண்டாம் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 22 முதல் 26 வரை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 57 முதல் 66 மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று அதன் தந்தையிடம் சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் எளிமையான உள்ளம் கொண்டவர்களாக இறை வார்த்தைகளை நாளும் தியானித்து வாழ்ந்திட அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே,
உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை இந்த இரவு பொழுதிலும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஜூன் 24 புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பு திருவிழா. யூதேயா நாட்டில் வாழ்ந்த வயது முதிர்ந்த தம்பதிகளான செக்கரியா எலிசபெத் பெற்றோருக்கு முதல் நூற்றாண்டில் பிறந்தார் திருமுழுக்கு யோவான். ஆண்டவர் இயேசுவின் உறவினரான இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு பிறந்தார். ஒட்டக முடியிலான ஆடையையும் தோல் கச்சையினையும் இடையில் கட்டியிருந்த திருமுழுக்கு யோவான் தன் 27வது வயதில் தன் போதிக்கும் பணியினை தொடங்கினார். யூதேயாவின் பாலி நிலத்தில் வாழ்ந்த இவர் யூதேயா மக்களிடம் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினார். வெட்டு கிளியினையும் காட்டு தேனையும் உணவாக உட்கொண்ட திருமுழுக்கு யோவான் எருசலேம் மற்றும் யூதேயா பகுதியினை சேர்ந்த மக்களுக்கு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு வழங்கினார். எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை என்று ஆண்டவரின் வருகையினை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கான வழியினை செம்மைப்படுத்தினார். ஏரோது அரசன் பிலிப்பின் மனைவியான ஏரோதியாவினை தன் மனைவியாக்கிக் கொள்ள இதனை தவறு என்று எடுத்துரைத்த திருமுழுக்கு யோவான் கிபி 31ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். 5ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்து பிறப்பு விழாவினை டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாடிட திரு அவையினால் முடிவெடுக்கப்பட்ட பொழுது திருமுழுக்கு யோவானின் திருவிழாவினை ஜூன் 24ஆம் நாள் கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது.
புனித திருமுழுக்கு யோவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தோரையும் நமது வளர்ச்சிக்கு தடையாக இருந்தோரையும் மன்னித்து அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நாளைய பெருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு செயல்களையும் முழு ஈடுபாட்டுடன் செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார். பலவிதமான ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா? அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே. மூவொரு கடவுளாகிய நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா. ஆம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசன்னமாய் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு, ஆம் இயேசுவே, எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்திலே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதி